ஒரு மான் பிரசவ வலியில் துடித்தது. அது குட்டிகளை பிரசவிப்பதற்கு காலியாக இருந்த ஒரு குகைக்கு சென்றது. தனது குட்டிகளை நலமாக பிரசவித்தது. சிறிது காலம் அந்த மானும் தனது குட்டிகளுடன் அந்த குகையிலேயே வசித்து வந்தது. வெகு நாட்களாக வெளியே சென்றிருந்த சிங்கம் அந்த குகைக்கு திரும்பி வந்தது. குட்டிகளை அழைத்துக் கொண்டு ஓட முடியாது என்பதை உணர்ந்த மான் உடலே தன் குட்டிகளிடம் சிங்கம் குகைக்கு அருகில் வந்ததும் எல்லோரும் சத்தமாக, எனக்கு சிங்க கறி வேண்டும் என்று கத்துங்கள் என்று சொன்னது. சிங்கம் குகை அருகில் வந்தவுடன் குட்டி கத்தியதை குகையின் எதிரொலியால் பயங்கரமாக கேட்ட சிங்கம் நம்மை விட பலசாலியான மிருகங்கள் உள்ளே இருப்பதாக நினைத்து ஓட்டமெடுத்தது. ஒரு நரி ஓடி வருகிற சிங்கத்தை பார்த்து, ஏன் ஓடுகிறீர்கள் என்று கேட்க, என்னுடைய குகையில் வேறு ஏதோ மிருகங்கள் குடியிருக்கின்றன, அவை என்னை கொல்வதற்கு காத்திருக்கிறது என்று சிங்கம் சொன்னது. அதை கேட்ட நரி, வேறு மிருகங்கள் இல்லை, மானும் அதன் குட்டிகளும் தான் இருக்கிறது. எனக்கு தெரியும், வாருங்கள், பெரிய மானை நீங்கள் சாப்பிடுங்கள், குட்டிகளை நான் சாப்பிடுகிறேன் என்றது. அதற்கு சிங்கம், சரி வருகிறேன், ஆனால் நீ ஏற்கனவே என்னை ஏமாற்றியவன், அதனால் உன்னுடைய வாளையும் என்னுடைய வாளையும் முடிந்து கொண்டு செல்வோம் என்று சொல்லி அதன் வாளை தன்னுடைய வாளுடன் பிணைத்துக் கொண்டது. சிங்கத்தை நரி அழைத்து வருவதைக் கண்ட மான் அருகில் உள்ள தனது குட்டிகளிடம், கவலைப்படாதீர்கள் பிள்ளைகளே, இன்று நாங்கள் சிங்கக்கறி சாப்பிடுவோம், அதை நான் அழைத்து வருவேன் என்று கூறியது. இதை கேட்ட சிங்கம் தலைதெறிக்க ஓடியது. இதை சொன்னவுடன் சிங்கம் அந்த இடத்தை விட்டு ஓடுகிறது. அதன் வாளோடு சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவன் இறந்தது. இந்த கதை நமக்கு நினைவூட்டுகிறது, எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை மற்றும் முயற்சி எப்போதும் தேவையாக இருக்க வேண்டும். மான் மீண்டும் உயர்ந்து தனது குட்டிகளுக்கு கரேஜஸ்னஸ் மற்றும் நம்பிக்கையை ஊட்டியது. அவர்கள் காடின் சிருஷ்டியில் செல்ல வேண்டியதை வெளிப்படுத்தியது. அந்த அசௌகரியங்களை தவிர்த்து புதிய தொடக்கங்கள் உருவாகுமாறு நாங்கள் நினைப்போம். மான் மற்றும் அதன் குட்டிகள் அழகான பூங்காற்றில் நுழைந்து வண்ணமயமான மலர்களின் மேல் நடப்பது அவர்களின் ஆர்வத்தை தூண்டுகிறது. அவர்கள் முன்பு நடந்ததை கவனிக்காமல் மழலை பிள்ளைகளாகவே விளையாடுகிறார்கள்.